கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. யோனாவின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜோனா. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே யோனாவை பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, யோனாவின் அழைப்பு. கர்த்தர் இந்த மனுஷனை எப்படி அழைக்கிறார், எதற்காக அழைக்கிறார், ஆனால் இந்த மனுஷனுடைய உள்ளத்தில் என்ன பிரச்சனை இருந்தது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பா பட்டணம் போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. போதும். அல்லேலூயா. யோனா என்கிற மனுஷன் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறான், தீர்க்கதரிசியாக அழைக்கப்படுகிறான். இப்போ ஆண்டவர் ஒரே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு வேலை கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னால், நினிவேக்கு போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி. கோ டு நினிவே அண்ட் டாக் அபவுட் தேர் சின்ஃபுல் லைஃப். அவர்கள் எப்படி பாவத்திலே இருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினி எப்படி இறங்க போகுது என்பதையும் நீ போய் அவர்களிடத்திலே பிரசங்கி அப்படின்னு சொல்லுகிறார். இப்படியாக தேவனுடைய அழைப்பு யோனாவின் மேலே இறங்கி வருகிறது. இப்போ பேக்ரவுண்டு பார்க்கும்போது, நினிவே என்ற பட்டணம் என்ன? நல்ல ஒரு பணக்கார நாடு, பணக்கார சிட்டி. யாரால் ஆட்சி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிரியர்களால் என்ன பண்ணப்படுது? ஆட்சி செய்யப்படுது. என்ன கடவுளை வணங்குறாங்க? பேகன் காட். அப்படின்னா பல கடவுள்கள், பாகால், அதே போல் வித்தியாசமான விக்கிரக ஆராதனைகள், இவைகளால் நிறைந்த ஒரு பட்டணம் தான் இந்த நினிவே. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய பாவம், கொடிய பாவம் இந்த பட்டணத்திலே பெருகி போயிற்று. என்ன சொல்றாரு? அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது. என்னைக்குமே பூமி அக்கிரமத்தினால் நிறைந்திருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பூமியும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, ரெண்டுமே ஆண்டவருக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஏன் பிடிக்காது? நாம் அக்கிரமம் செய்யக்காரர்களாக இருப்போம்னு சொன்னால் தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மளை நீதிமான்களாய் அழைத்திருக்கிறார். நீதி உள்ளவர்களாக இருக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எதற்காக அழைச்சிருக்கிறாரு? நீதி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்கிறார். அதனால் அக்கிரம செய்கைக்காரர்கள் நினிவேயிலே பெருகி போயிட்டார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, இதற்காகவா நான் பூமியை படைச்சேன்? இதே மாதிரி நோவாவின் காலத்தில் நடந்துச்சு. அக்கிரமம் செய்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? பெருகி போயிருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார், மனஸ்தாபப்பட்டார், எல்லாரையும் அழித்து தள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதே போல இப்பொழுது மறுபடியும் இவர்கள் செய்கிற பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. என்ன பாவம் செய்தார்கள்? விபச்சாரம், வேசித்தனம், ஆணோடு ஆண் வசிப்பது, பெண்ணோடு பெண் வசிப்பது இருக்கிறதுலே மோசமான பாவம் இதுதான்.
தேவன் கொடுத்த குடும்பத்தை உதாசீனப்படுத்தி, குடும்பம் என்ற அமைப்பை உதாசீனப்படுத்தி, ஒருவரோடு ஒருவர் வெறியர்களாய், இச்சை நிறைந்தவர்களாய், காம விகாரத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, தங்களுடைய சரீரத்தினால் ஆண்டவரை மேன்மைப்படுத்தாமல், ரோமரில் வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பெரிய பாவம் இதுதான். தங்களுடைய சரீரத்தினால் ஆண்டவரை மேன்மைப்படுத்தாமல், கனப்படுத்தாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் இந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் திரிந்தார்கள். தெய்வ பயம் இல்லை, ஆண்டவரை பற்றின பயம் இல்லை. தங்கள் வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம். அதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறது சர்ச்சில், குடும்பத்தில் முதலாவது பாஸ்டர் மேலே பயம் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் மேலே உங்களுக்கு பயம் வேணுங்க. ஒருவேளை பாஸ்டர் மேலே மரியாதை இல்லை, பயம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் மேலே மரியாதையும் பயமும் இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் சாட்சியாகவும் தேவன் பார்க்கிற நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. யார் கர்த்தரை மதிக்கலையோ, மரியாதை செலுத்தலையோ, அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பரிசுத்தம் என்பது இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. இந்த நினிவே பட்டணத்தில் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் they were living a very sinful life. மிகவும் பாவம் செய்கிறவர்களாய், தங்கள் இஷ்டம் போல ஜீவிக்கிறவர்களாய் இவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, காசு இருக்குது, இருக்கிறதே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரமாக இன்னும். அதனால தான் நிறைய முறை சொல்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர்கிட்டேருந்து வருகிற ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவர்கள். பணம் என்பது உங்ககிட்டயும் இருக்குது, அசுத்தாவி பிடிச்சவங்கிட்டையும் இருக்குது, கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிறவங்கிட்டையும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது. ஒருத்தண்ட பணம் இருக்கிறனால அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறான் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது தப்பு. சாத்தான தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் கூட பணம் நிறைய வச்சிருக்கிறான். அவனுக்கு தான் நிறைய பணம் வருது பாருங்க. நம்மளை காட்டிலும் யாருக்கு அதிகமாக பணம் வருது? ஆண்டவரை உண்மையாக உழைக்கிறவன், உத்தமமாக இருந்து ஊழியம் செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழறவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். ஆனால் சாத்தான் சபைக்கு பணம் கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குது. கள்ள தீர்க்கதரிசிக்கு பணம் கொட்டுது, கள்ள சத்தியத்தில் பணம் கொட்டுது. ஒருத்தன் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறான், அவன் 1000 பேரை வச்சுருக்கிறான். நான் தேவனுடைய சொந்த குமாரன். எப்படி? இவர் யாரா? தேவனுடைய சொந்த குமாரனா, தேவனால் அனுப்பப்பட்டவரா, தேவன் இவரை கொண்டு தான் ரட்சிப்பை கொடுப்பாரான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அவன் சர்ச்சில் 1000 பேர் உட்காந்துருக்கான். அவனை இயேசுவாக ஏற்றுக்கிட்டு அவனுக்கு காணிக்கை கொடுக்குறான். நம்ம இங்கே இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்கிறோம், 4 பேர் வரமாட்டேங்கிறாங்க. அப்போது ஏமாத்துறவன்கிட்ட, சாத்தானுடைய சபையில், அசுத்த ஆவிகளுடைய ஐக்கியத்தில், பரிசுத்தம் இல்லாமல், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழுகிற கூட்டத்தில் நிறைய பணம் இருக்குது. அப்போ எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாரு? நினிவே பட்டணத்தில் நிறைய பணம் இருக்குது, எல்லாரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, ஆனால் தெய்வ பயம் இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கை இல்லை. அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறபடினால் அந்த பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. கர்த்தர் இப்போ யோனாவை அழைக்கிறாரு, போய் நீ என்ன பண்ணு, அந்த நகரத்துக்கு விரோதமாய் நீ பிரசங்கின்னு சொல்கிறாரு. ஆனால் இவனோ அந்த பட்டணத்துக்கு போகிறதுக்கு மனசில்லை. 2 காரணம், ஒன்று மனசில்லை, இன்னொன்று பயம். எப்படிங்க? ஏன் யோனா நினிவேக்கு போகலை? முதலாவது தன்னுடைய சொந்த இருதயம், தன்னுடைய சொந்த இருதயத்தில் அவனுக்கு இஷ்டம் இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து அந்த நகரத்துக்கு போவோம். பாருங்கள், நிறைய பேர் பாஸ்டர் சொல்கிறது கேட்டு
அவங்களுக்கு செய்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, மனசு இல்லை. இந்த நினிவேவை பார்க்கும்போது ஒரு விதமான கொடூரமான ஜனங்களாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், என்றைக்குமே பாவம் பெருகின இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்தத்தை பற்றியும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றியும் தெய்வ பயத்தையும் பற்றி பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்கள அடித்து கொன்றுவானுங்க. என்ன பண்ணிடுவாங்க? உங்களை அடித்து கொன்றுவானுங்க. இன்றைக்கி அதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் பாருங்கள், ஆணுக்கு ஆணு கல்யாணம் பண்ணிட்டு, பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு, இல்லை ஒருத்தர் பலவிதமான பல பெண்களை சேர்த்து கொண்டு பல குழந்தைகளை பெற்றெடுத்து கொண்டு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் பாவம் செய்கிறீங்க. ஆணுக்கு ஆணு கல்யாணம் பண்ணுறது பாவம், பெண்ணு ஆணாக மாறுறது பாவம், ஆணு பெண்ணாக மாறுறது பாவம் அப்படின்னு போய் நீங்கள் சொல்லி பாருங்க, உங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். உங்களை கொண்டு போய் சொல்லுவான், என்னை கேவலப்படுத்துகிறான், எனக்கு விரோதமான காரியத்தை பேசுகிறான். இன்னைக்கு அவங்களுக்கு தான் வாய்ஸு. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அவங்களுக்கும் தனியாக டாய்லெட் ஏற்படுத்தணும், அவங்களுக்கும் தனியாக மேலு ஃபீமேலு, அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அப்ளிகேஷனில் கூட அவங்களுக்கு உரிமைகளை கொடுக்கணும். ஆனா பிறந்தது அவன் தப்பு இல்லை, நம்ம தப்பு. யார் சொல்லுது? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. பெண்ணாக பிறக்க வேண்டியவன் என்னவா பிறந்துட்டான், ஆணா பிறந்துட்டான், அது அவன் தப்பு இல்லை, நம்ம தப்பு. எங்கேயாவது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதா அது? ஆனால் அதை பற்றி நீங்கள் எதிராக பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களை கொண்டு போய் தான் ஜெயிலில் போடுவான். அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட மாட்டான், உங்களை தான் கொண்டு போய் ஜெயிலில் போடுவான். அவன் என்னனாலும் செஞ்சுக்கலாம். இப்படியாக யோனா இந்த நினிவே பட்டணத்துக்கு போய் அவர்கள் செய்கிற பாவத்துக்கு விரோதமாய் இவன் பிரசங்கம் செய்தால் இவனை கொலை செய்வார்கள் என்ற பயம் யோனாவுக்கு இருந்தது. இரண்டாவது என்னன்னு சொன்னால், மனதில்லை. ஏன் மனதில்லைன்னு சொன்னால், எப்படி இவெல்லாம் அழிஞ்சு போக வேண்டியவன் தான். யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, நான் போய் உங்களை ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு அனுப்புகிறேன், நீங்கள் போய் அங்கே ஊழியம் பண்ணுங்க. அது என்னது, நாக்பூரில் இருக்குது, குன்னூரில் இருக்குது அந்த கேம்ப், ட்ரெயின் பண்ணுற இடம். அங்கே ட்ரைனிங்கே என்னென்னா, கிறிஸ்தவங்களை அடிக்கணும், உதைக்கணும், பாஸ்டுமார்களை கொலை செய்யணும், பைபிளை கிழிக்கணும், இந்து நாடு, இந்து நாட்டிலிருந்து எவெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறானோ அவன் கையை வெட்டணும், காலை வெட்டணும். இதுதான் அவனுக்கு ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் கேம்புக்கு பக்கத்தில் போய் நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உங்களை அனுப்புகிறேன், போவீங்களா யாராவது? ஆனால் போங்க பாஸ்டர், உங்களுக்கும் வேலை இல்லை. எங்கேயாவது கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல, அங்கே போயிட்டு கிறிஸ்தவங்கள்ட்ட ஈஸியாக ஊழியம் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் என்னன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறேங்கிறீங்க. அப்புறம் யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு பாருங்க உத்தரப்பிரதேசத்தில். யோகி ஆதித்யநாத் இருக்கிற ஊருக்கு உங்களை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோமே, நம்ம சபையிலேருந்து ஒரு 2 மிஷினரி கமலேஷி ராஜேஷி அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம், கோச்சிக்க மாட்டாங்க. 2 பேர் யோகி ஆதித்யநாத் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் 2 பேரும் ஊழியம் செய்யணும். போயிடுவாங்களா? உடனே போயிடுவாங்களா சொல்லுங்கள். இங்கேயே சபையில் ஏதாவது ஊழியம் போட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களோடையே உட்காந்துக்கிட்டு, ஆமாம் உங்களோடையே உட்காந்துட்டு உங்களோடையே சாப்பிட்டு அப்படியே நல்லா ஊழியம் பண்ணிட்டு போய் யோகி ஆதித்யநாத்துக்கிட்ட போய் அடி வாங்கி சாவு சொல்கிறீங்களே, நல்லாவா இருக்குது இது? இதே தான் யோனாவுடைய உள்ளத்தில் இருந்தது. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இவங்களாம் அழிஞ்சு போக வேண்டியவர்கள். யோகி ஆதித்யநாத் ரட்சிக்கப்பட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அமித்ஷா ரட்சிக்கப்பட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? மோகன் பகவத் இருக்கார் ஆர்எஸ்எஸ், அவர் ரட்சிக்கப்பட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவனுடைய கேம்பில் போய் நம்ம ஏன் ஊழியம் செய்யணும்? இவங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள். யோனா நினைக்கிறான், நினிவேல உள்ளவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், அவங்க எல்லாம் அசிரியர்கள், கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினவர்கள், அவங்க இடத்துல ஒரு நன்மையும் கிடையாது, அவங்களால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இவன் மத்தியில் ஊழியம் பண்ணுறதுக்கு நான் போய் தர்ஷிஷ் மக்கள் மத்தியில் போய் என்ன பண்ணுறேன், ஊழியம் பண்ண போகிறேன், இதெல்லாம் அழிஞ்சு போட்டோம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு யோனாவை எங்கே அழைச்சாரு?
நினிவேக்கு தான் அழைச்சார். என்ன பண்ணுறான்? வாலண்டியரியாக போய் என்ன பண்ணுறான்? நினிவேக்கு போகிற கப்பலில் ஏறாமல் தரிசீசுக்கு போகிற கப்பலில் ஏறி டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் நல்லா படுத்து ஜாலியாக படுத்து தூங்குறாரு. இப்போ ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய அழைப்பிலிருந்து விலகி தன்னுடைய சித்தத்துக்காகவும் தன்னுடைய திட்டத்துக்காகவும் விலகி ஓட ஆரம்பிக்கிறார். இதை செய்வோம்னு சொன்னால் அவர் கலக்கிறாரு சும்மா. அந்த பாஸ்டருக்கு வேறு வேலையே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்குறதே கிடையாது இவர் எப்போ பார்த்தாலும். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இவர் என்னன்னா எப்போ பார்த்தாலும் எது கஷ்டமாக இருக்குதோ அதே தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எது ஈஸியானதோ அதை செய்கிறதில்ல. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் என்றைக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுடைய திட்டம் என்றைக்குமே ஈஸியாக இருக்கும். உங்களுடைய திட்டம் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஆண்டவருடைய திட்டம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் ஏன்னு சொல்லுவாங்க, உங்கள் மனைவியை தமிழ் பொண்ணு மாதிரி மாற்றிருங்க. எப்படி மாற்றிருங்க? நான் சொல்லுவேன், ஏயா தமிழ் பொண்ணு மாதிரி மாற்றுறதுக்கு நான் தமிழ்நாட்டிலே கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் ஏயா அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே மாற்றணும்? இது ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. என்ன கஷ்டமான வாழ்க்கை? எல்லாத்தையும் புரிய வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுறது கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்பது வேற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? நம்மளுடைய திட்டம் வேற, ஆண்டவருடைய திட்டம் என்பது வேற. நம்மளுடைய திட்டம் என்பது ஈஸியான ஒரு காரியம், ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்பதோ கஷ்டமான ஒரு காரியம். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 பேரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து பீகாருக்கு அனுப்பிச்சார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பீகார் இன்னைக்கு கூட பரவாயில்ல. அந்த காலத்தில் பீகாருக்கு போனவன் எவனும் உயிரோடு திரும்பி வந்ததாய் சரித்திரமே இல்லை. இன்னைக்கு இங்கேயே தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ணியிருக்கலாம், ஈஸியான காரியம். ஆனால் அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டமான பாதையை, ஆண்டவர் காண்பிக்கிற பாதையை தங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தெடுத்தாங்க. சாப்பாடு பிரச்சனை, மொழி பிரச்சனை, பயங்கரவாதம், கொலை மிரட்டல், ரோடு கூட கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, திரும்பி வர்றதுக்கும் 100% ஷூரிட்டி கிடையாது, உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஆனால் போனாங்க. அங்கே போனாங்க, எதிர்ப்பு இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, உபத்திரவம் இருந்துச்சு, கொலை மிரட்டல் இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கே திரும்பி போயிருங்க, இங்கே உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பீகாரி மொழி தெரியுமா? தெரியாது. ஹிந்தி தெரியுமா? இப்போயாவது நம்ம பிள்ளைங்க ஹிந்தி பிடிக்குது. அந்த காலத்தில் போனவனுக்கு ஹிந்தியும் தெரியாது. என்னையா நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? என்னையா நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க? நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது யாரையா கேட்பா? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. ஏதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சாலாவது அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசி அவனை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிடலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்களா? இல்லை. தேவனுடைய அழைப்பு கஷ்டமான அழைப்பு. போராட்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், மொழி தெரியாமல், இனம் தெரியாமல் இங்கிருந்து தமிழக மக்கள், தமிழக ஊழியக்காரங்க அங்கே போய் சாதிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, திரளான ஊழியம் இருக்குது, திரளான சபை இருக்குது, திரளான கூட்டம் இருக்குது. இன்னைக்கு இந்தியில் அடித்து கலப்புறாங்க எல்லாரும். அவங்களாம் யார்? ஒரு காலத்தில் ஒன்றுமே தெரியாமல் இங்கிருந்து போன மிஷனரிமார்கள் ராஜஸ்தானில் இருக்கிறாங்க. தமிழக ஊழியக்காரங்க ராஜஸ்தானில் இருக்கிறாங்க. போன மாதத்தில் ஒரு பையன் இங்கிருந்து குஜராத்தில் ஒரு இடம், கேபிட்டல் கூட கிடையாது, இன்னொரு பக்கம், அங்கே வேலை கிடச்சிச்சு. நம்ம பையன்
ஈரோடு பையன், வேலை கிடச்சிச்சு. என்கிட்ட வந்தான், அண்ணா இந்த குஜராத்தில் இந்த இடத்துல நான் வந்து வேலை செய்ய போகிறேன், அங்கே தங்கி வேலை செய்யணும், பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். சரி, நானும் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த நண்பர்களை வச்சு என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒரு தம்பி வராப்பில் அவர் சர்ச்சுக்கு தேடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஒரு சர்ச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், இந்த இடத்துல நாங்கள் ஒரு சர்ச்சு நடத்துகிறோம், அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் யார் தெரியுமா, உங்கள் தமிழ் ஆளு தான் அப்படின்னாரு. அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் யார்? உங்கள் தமிழ் ஆளு தான். உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே போய் இறங்கினோன்னா 2வது நாளே போய் அவர் போய் பார்த்துட்டான். அவர் போய் பார்த்தோன்னா அவர் சொல்லிட்டார், நான் தமிழ் தான்ப்பா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு தரேன், கவலைப்படாத, நீ வந்து அங்கேருந்து இங்கே வந்த மாதிரி நீ நினச்சிக்காத, ஃபீல் பண்ணாத, எல்லா விதத்தில் நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழுங்கும்போது பயங்கரமாக அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியுது, குஜராத்தி தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, எல்லா மொழியும் தெரியுது. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஜனங்கள் இந்த வட இந்தியாவில் போய் கஷ்டத்தின் பாதையில் அவங்க போய் இந்த வட இந்தியாவில் மிஷினரிகளாக போய் ஊழியம் செய்து ஆண்டவருக்காக ஸ்தாபித்தார்கள், இன்றைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழக மக்கள் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் பீகார்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் மலைவாழ் மக்கள் மத்தியில் என்னவா ஊழியம் செய்கிறாங்க என்பதை கேட்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய அழைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் கஷ்டத்தை முன்னாடி காண்பிக்கும், பிரச்சனையை காண்பிக்கும், போராட்டத்தை காண்பிக்கும். மொழி தெரியல, பாஷை தெரியல, அவங்க ஜாதி தெரியல, ஜனம் தெரியல, இதெல்லாம் எதுவுமே தெரியலையே, இதுதான் ஆண்டவருடைய அழைப்பா, நம்ம போனால் கொலை செஞ்சிருவாங்களே நம்மள, இதுதான் ஆண்டவருடைய அழைப்பா அப்படின்னு கேட்டால், யோனாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி தான் அழைச்சார். பயந்து ஓடி போகிறான் மனுஷன். வேணாம்பா சாமி, அங்கே போனால் நம்மளை கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கு தர்சீசுக்கு போய் நல்லா இருந்துக்கலாம். 4ஆம் வசனம், கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இப்போ ஓடிட்டான், பிரியம் இல்லாமல் ஓடிட்டான். ஆனால் ஆண்டவர் விட்டுருவாரா? விட மாட்டார். பாஸ்டர் விட்டாலும் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். சபைக்கு வராமல் ட்ரெயின் ஏறுகிற விசுவாசியே, பஸ்ஸு ஏறுகிற விசுவாசியே, உனக்கு தான் அந்த பிரசங்கம். செல்ஃபோனில் கேட்குற விசுவாசிக்கு சேர்த்தான்னு சொல்கிறேன். சர்ச்சுக்கு போகாமல் நீ பஸ் ஏறினாலும் சரி, ட்ரெயின் ஏறினாலும் சரி, ஃப்ளைட் ஏறினாலும் சரி, நீ மட்டும் இல்லை, கூட இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்தை கொண்டு போய் கொண்டு இருக்கிறாய். ஏறி உக்காண்டான். இப்போ கப்பலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெருங்காற்று அடிக்குது. என்றைக்குமே கப்பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கிளைமேட் எப்படி இருக்குது, இப்போ மட்டும் கிடையாது, பழங்காலத்துலேயும் சேர்த்தான், கிளைமேட் எப்படி இருக்குது, என்ன பிரச்சனை வரும், எல்லாம் கரெக்டாக போய் சேரலாமா அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கப்பல் என்ன பண்ணுவாங்க, வெளியே எடுப்பாங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் யோனா என்னைக்கு அந்த கப்பலில் போய் உக்காந்தோனோ அன்னையிலிருந்து பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை. என்னைக்கா ஆண்டவரை விட்டு விலகி ஓடணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்களே, என்ன நேரத்தில் இவன் வந்தானே தெரில, இவன் வந்ததுலேருந்து நல்லா நடக்கிறது எல்லாம் நல்லா மோசமாக போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பிரச்சனைனா, முதல்ல உட்காந்து யோசனை பண்ணணும், ஆண்டவர் நம்மளை அங்கே போக சொன்னாரா, ஆண்டவர் நம்மளை அங்கே போய் இதெல்லாம் செய்ய சொன்னாரா, இல்லை நீங்களாக செஞ்சுட்டு இருக்கிறீங்களான்னு யோசனை பண்ணணும்.
இப்போ என்ன நடக்குது? கப்பலில் வந்து காற்றடிக்கும் போது எல்லாம் உடஞ்சி கீழே விழும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? அவன் தன்னுடைய தேவனை நோக்கி வணங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் யோனாவோ கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு மேல் தட்டிலையா? சாரி, கீழ்த்தட்டில் தானே. கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான். அண்டர் த டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது? எல்லாரும் அவன் கடவுள் பாருங்க, எல்லாரும் பயந்து போய் எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? அவங்க கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் பாருங்க, அப்போ கூட இவனுக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்கிற எண்ணம் வரல. நம்ம ஆண்டவர் விட்டு விலகி ஓடும்போது இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னன்னு சொன்னால், கொஞ்சம் கூட விசுவாசமோ, கொஞ்சம் கூட ஜபமோ, கொஞ்சம் கூட வேத வாசிப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமாக இருக்காது. அப்படியே எல்லாம் காணாமல் போயிடும். நிறைய விசுவாசிங்க சபைக்கு ஏன் வர்றதில்லை? நிறைய விசுவாசிங்க ஆண்டவருக்கு ஏன் கீழ்ப்படுறதில்ல? ஏன் ஜபத்தில் கலந்து கொள்றதில்லைன்னு சொன்னால், அவங்க எல்லாம் ஆண்டவருக்காக ஓடுறதில்ல, எல்லாம் தங்களுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. அதான் வித்தியாசம். தங்களுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய சித்தம் நிறைவேறணும், தங்களுடைய திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாரும் ஓண்டிட்டு இருக்கிறாங்க. நான் பணக்கார ஆகணும் நினச்சா வேலையை விட்டுட்டு லீவ் போட்டு கொஞ்சம் பர்மிஷன் போட்டு இல்லை கடை வச்சுருந்தா ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம். முஸ்லீம் பண்ணுறான். இந்த வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஜாமானை வாங்கிறதுக்காக லிம்ராஸ்னு ஒரு கடை இருக்குது. தெரியாமல் 12 மணிக்கு போயிட்டேன். வெளியே போர்டு போட்டிருக்கான், வெள்ளிக்கிழமை 12 மணி முதல் 2:30 மணி வரைக்கும் வியாபாரம் கிடையாது. எல்லோரும் எங்கே போயிட்டாங்க? தொழுகைக்கு போயிட்டாங்க. வெளியே செக்யூரிட்டி உட்காந்துருக்கான். இந்த 2.5 மணி நேரத்தில் அவனுக்கு 2 கோடி ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? இந்த 2 கோடி பெருசு இல்லை, 2.5 லட்சம் பெருசு இல்லை, என்னுடைய கடவுளை நான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடையை மூடிவிட்டு எல்லாம் வெளியே உட்காந்துக்கிறாங்க, வெளியே நின்றுக்கிறாங்க. செக்யூரிட்டி ஒருத்தனை கூட உள்ளே விடுறது கிடையாது, க்ளோஸு. 2:45 எல்லாரும் திரும்புகிறாங்க. வேலை செய்கிறவன் பாதி பேர் இந்து, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, அவன் முஸ்லீமு. நீ வேலை செய்கிறவன் இந்துவாரு கிறிஸ்டினாரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் க்ளோஸ் பண்ணேன்னா க்ளோஸ் பண்ணதான். 2:45 3 மணிக்கு எல்லோரும் வராங்க. அப்போ தான் ஷட்டர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கடைக்குள்ளே ஆட்களை அனுமதிக்கிறாங்க. நீங்கள் வேணால் போங்க, மார்க்கெட்டுக்கு போங்க, வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு போங்க, நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு போய் பாருங்கள். ஆனால் நம்ம ஆள் எப்பயோ நடக்க வேண்டிய நிகழ்ச்சியெல்லாம் கூட ஞாயிற்றுக்கிழமை தான் புக் பண்ணுறான். இதில் வேறு பாஸ்டர் வேறு ஓடி வரணும். இவனுக்கு ஒரு ஆராதனை இருக்குது, ஒரு சபை இருக்குது, அதில் போகணும், கலந்து கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக வரவே வராது. ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் விசுவாசம் கிடையாது, தேவ அழைப்பு கிடையாது, வசனம் கிடையாது, ஜபம் கிடையாது. இப்பேற்பட்டவன் யோனா அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பொழுதனைக்கு அவன் வாழ்க்கை ஃபுல்லாக தூக்கமாக தான் இருக்கும். தூங்கியே சலிச்சிருவான். அடுத்தவன் கூட என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஜெபம் பண்ணுங்கிற எண்ணமே வரலைங்க. ஒரு தீர்க்கதரிசி அழைப்பை பெற்றவன் எப்படி பாருங்க, தேவனை விட்டு விலகி ஓடும்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஜபம் கூட பண்ணாமல் எப்படி தான் தூக்கம் வருதோ தெரியல. யோனாவுக்கே அப்படி நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டா இன்னொரு குரூப் இருக்குது. பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனால் நமக்கு பிரச்சனையே வராது, ஆர்சி சர்ச்சுக்கு போனால் சுத்தமாக கொஞ்சம் கூட நமக்கு எந்த போராட்டமும் கஷ்டமும் இருக்காது, நல்லா இருக்கலான்ட்டு போகிறான். நீ எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போ, ஆனால் விசுவாசம் வாழ்க்கையில் இருக்குதான்னு பார்த்துக்க. நீ ஆண்டவரை விட்டு விலகி போகிறேன்னு சொன்னால் உனக்கு தூக்கத்தின் வாழ்க்கை தான். அடுத்தவன் கூட தான் கடவுளை வணங்குவான், ஜெபம் பண்ணுவான். ஆனால் நீ எப்படி இருப்ப தெரியுமா? 2 கட்டா மாதிரி. ஒன்று சர்ச்சுக்கும் வரமாட்டேன், கோயிலுக்கும் போக மாட்டேன்.
ரெண்டுமே இல்லாமல் ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கிறான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் விட்டு ஓடினா எங்கேயாவது போய் மாட்டுவ. அடுத்தது என்ன? கடைசியில் எல்லாரும் யாரை குற்றம் சாட்டுவாங்க? ஒன்னதான் குற்றம் சாட்டுவாங்க. இப்போ இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்க தெய்வத்தை வணங்குறாங்க, ஒன்றும் காப்பாற்றலை. அடுத்து என்ன பண்ணுறாங்க? இருக்கிற லக்கேஜ் எல்லாம் தூக்கி கடலில் போடுறாங்க. அப்பயும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை. இவனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு பிரச்சனைக்கு காரணம் இங்கே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான். அவனை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் சேர்ந்து சீட்டு குலுக்கி போடுறாங்க. ஆண்டவர் பாருங்க, கொண்டு போய் யோனாவின் பேரை சரியாக காண்பிக்கிறார். கம்பெனிலெல்லாம் உட்காந்து சொல்லுவாங்க, என்னப்பா நம்ம கம்பெனியில் பிரச்சனையாக வருது, கஷ்டமாக வருது, எவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. முதலாளி தேடி தேடி பார்க்கும்போது உன் மகன்தான் அவன் மேலே வரும். ஏன்னு சொன்னால், நீ ஆண்டவர் விட்டு என்ன பண்ணுற? விலகி ஓடுற மகனே, தேவனுடைய அழைப்பு உன் மேல் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கிறார், ஒரு ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கிறார். ஒரு இடத்துக்கு போய் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு. அதை விட்டுவிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு ஓடலன்னு சொன்னால் எல்லா பழியும் கடைசியில் உன் மேலே தான் வரும். எல்லா பிரச்சனைக்கு காரணம் யாருங்க? இவரு தான் கை காட்டுவாங்க. இப்படியாக யோனாவின் மேலே சீட்டு போடப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரமும் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. இவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். ஏன்? சுற்றி இருக்கிறவங்களாம் சும்மா இல்லை. நீ யாரு? உன் ஜாதி என்ன? உன் ஜனம் என்ன? நீ எங்கிருந்து வர? நீங்கள் வேஷம் போட்டிங்கன்னா அந்த வேஷம் ரொம்ப நாள் ஓடாது. நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் உங்களை அழைச்ச பிறகு நான் இந்துக்கு இந்து, நான் முஸ்லீமுக்கு முஸ்லீமு, நான் வந்து எல்லாரும் இப்போ ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு பொங்கல் வைக்கிறது, அங்கே போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு போனீங்கன்னா பானை கீழே விழுந்து எல்லாம் கீழே விழுந்து உருண்டு போயிடும். ஏன்டா நல்லா இருக்கிற இடத்துல ஏன்டா இப்படி நடக்குதுன்னு எல்லாரும் சேர்ந்து யார் அந்த கல்ல ஆடு அப்படின்னு தேடினாங்களா நீ மாட்டிக்குவ. கேட்பா அவன்கிட்ட, நீ கிறிஸ்டினா? நீ சர்ச்சுக்கு போகிற ஆளா? அப்புறம் ஏன் இங்கே வந்து உட்காந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற? உங்கள் ஆண்டவருடைய சாபம் எங்களுக்கு தேவையில்லை. எல்லாரும் பார்த்து கேட்குறான். இவனே சொல்லிட்டான், ஜீவனுள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரன் நான், என் நிமித்தமாக தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏன்னு சொன்னால், நான் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் வேற ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கிடக்கிறேன். என்னைக்கு ஆண்டவர் செய்ய சொல்கிறத நீங்கள் நிறைவேற்றாமல் இதையும் செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையும் உபத்திரவத்தையும் சந்தித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை விட போகிறது கிடையாது. அல்லேலூயா. பாஸ்டர் விட்டாலும் சரி,
God is not going to leave you. God is not going to leave you. நீங்கள் எங்கே வேணாலும் ஓடி போகலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ எங்கே ஓடி போனாலும் என்னுடைய அழைப்பிலிருந்து ஓடவே முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஆசை இளையராஜாவுக்கு கிட்டாரிஸ்ட் தான் மாறணும், நல்லா கிட்டார் வாசிப்பார், இளையராஜாவுக்கு கிட்டாரிஸ்ட் தான் மாறணும். அவரும் மெட்ராஸுக்கு போனாராம் பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு. அங்கே போய் அங்கேயும் இங்கேயும் வாசித்து எப்படியாவது இளையராஜாவுடைய பேண்டில் போய் என்ன பண்ணிடணும், சேர்ந்துடணும். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்ன, ஊழியக்காரன். இவரும் போனார் 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 போனார், ஒன்றுமே நடக்கலை. ஒரு 2 கச்சேரிக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். இவர் போன கச்சேரியெல்லாம் நாசமாக போச்சு. அவன் சொன்னான், நீ அப்பா சாமி வேணாம்பா, நீ தப்பு தப்பாக வாசிக்கிற, ப்ராக்டிஸில் கூட ஒழுங்காக வாசிக்கிற, நீ தப்பாக வாசிக்கிறது இல்லாமல் எல்லாரும் தப்பு தப்பாக வாசித்து அந்த ஆளை பற்றி ஐயோ. இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுமே இளையராஜாவை பற்றி. வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் என்ன பண்ணிடுறாரு, மேடையே பேசி எங்களை திட்டிடுறாரு, அசிங்கப்படுத்திடுறாரு. நீ வேண்டவே வேண்டாம், வேற ஆள் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாரும் கைவிட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நான் என்ன பண்ண சொன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஓடு ஒழுக்குமா. இன்னைக்கு ஊழிக்காராக இருக்கிறார். அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், எப்படியாவது இளையராஜா கூட போய் என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. என் தம்பி இருக்கிறான் பாருங்க, அவன் நிறைய பேர் வந்து ரகுமானுடைய இசை இவனுடைய இசை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். தெரில அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன ஆசையாக இருக்கும், ரகுமான்கிட்டேருந்து ஃபோன் வரும் நமக்கு, நம்மளை என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார் யூரோப் ட்ரிப்பு, அமெரிக்கா ட்ரிப்பு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஜெயஹோ ஜெயஹோ அப்படின்ட்டு அவர் மேலே உட்காந்துருப்பார். நம்ம கீழே நின்று என்ன பண்ணலாம், அவருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பெட்டி ஒன்று போட்டு ரகுமான் கூட நிற்கிறது என்ன பெரிய சாதாரணமான விஷயமா? எத்தனை பேருக்கு அது ஆசை. இப்போ ஏஆர் ரகுமானுக்கு வாசிக்கிறாயா, அவன் என்ன பெரிய ஆளாக இருப்பான். போகிறதுக்கு நிறைய பேர் சென்னையில் இருக்கிற பாஸ்ட் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. எப்போ ஃபோன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறானுங்களாம். ரகுமான்ட்டு நிறைய பேர் சொன்னால் உண்மையான்னு சொல்கிறேன், நிறைய பாஸ்ட் பிள்ளைங்க சென்னையில் இருக்கிற பாஸ்ட் பிள்ளைங்க ரகுமான்ட்டு ஃபோன் வருமானு காத்துட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா டேலண்ட்டு கொடுத்தது ஆண்டவர், வாசித்து பழகினதெல்லாம் சர்ச்சில். ஆனால் ரகுமானுக்கும் பாருங்கள் கிறிஸ்டின் ஆர்டிஸ்ட்னால் ரொம்ப பிடிக்குமா, மற்றவனெல்லாம் கூப்பிட்றதில்ல. இப்போ நிறைய பேர் வந்து அங்கே இங்கேயும் படிச்சுக்கிட்டு அங்கே மியூசிக் படித்து இங்கே மியூசிக் படித்து அப்படி இப்படின்னு பெரிய ஆள் ஆகிறவங்களாம் இருக்கிறான். ரகுமான் அப்பேற்பட்ட ஆள்லாம் எனக்கு வேணாம், சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறவங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க யாராக இருந்து சொல்லுங்கள் அப்படின்னே கேட்குறாராம். அவங்க தான் எனக்கு வேணும்ன்ட்டு. அப்போ எல்லோரும் இவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க, ஏதாவது ஃபோன் கால் வருமானம், வரவே வராது. ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஊழியம், எனக்கு கொடுத்த தரிசனமும் இந்த பையன்கிட்ட போகணும், ஆண்டவரே இந்த பொண்ணுக்கிட்ட போகணும். சத்துருவுக்கு போய் பாட்டு பாடுறான் அவன். இவன் நினச்சிட்டு இருக்கிறான் அங்கே போனால் 4 காசு கிடைக்கும், ஒரு சம்பளம் போடுவார், ஃப்ரீ டிக்கெட்டு, ஒரு வேர்ல்டு டூர் போகலாம், நல்லா பாட்டு பாடலாம். அப்பா என்ன, ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால சத்துரு இவன் வாழ்க்கையை தொடாமல், அங்கே போனால் கெட்டு போயிடுவான் இயேசுவின் நாமத்தினால. இங்கே சர்ச்சில் ஆண்டவர் வெய்யும், ஆண்டவரே இவனை 10 காசு வரலினாலும் பரவாயில்ல, இங்கேயே கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம், ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மறிக்கிட்டோம். யார் பாஸ்டர் பண்ணுற சப்போம் வந்துருமா ஃபோன் காலு, வரவே வராது. எதுக்காக சொல்கிறேன், தேவ அழைப்பிலிருந்து தேவ திட்டத்திலிருந்து யோனா ஓடினான். யோனா சொல்கிறான், நான் பண்ணது என்ன எனக்கே தெரியும், என்னை தயவு செய்து தூக்கி இந்த சமுத்திரத்தின் கடலில் என்னை போட்டிருக்கு, நான் செத்து போயிடுறேன். இப்போ இவனுக்கு என்ன வேணும்னு சொன்னால், இப்போ கூட நினிவேக்கு போகணுன்னு வாய் வரல, இப்போ கூட நான் செத்து போகிறது நலமாக இருக்கும். ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பா, வேறு யாராவது கூப்பிடுங்க, நான் இதோட என்னுடைய சாப்ட்ரு க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போ கூட சமுத்திரத்தில் ஏன் தூக்கி போட சொல்கிறான்,
இட் வில் பி பெட்டர் ஐ வில் டை. இவன் சூசைடு பண்ணல, அவனுக்கு தானே தூக்கி போடுறானுங்க. அப்படியாவது பரலோகம் கிடைக்கும் அவனுக்கு. இவனாக குதிச்சானா அது சூசைடு. அவனுங்கெல்லாம் சேர்ந்து தூக்கி போட்டால் அதுக்கு பேர் கொலை. சரி, அப்படியாவது பரலோகம் கிடைக்கட்டும் நமக்கு. அவங்ககிட்டே சொல்கிறான், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். என்ன நடக்குது? இவன் தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டான். இதோட நம்ம வாழ்க்கையா முடிஞ்சு. அப்பயும் கர்த்தர் விட்டாரா? விடலை. அல்லேலூயா. அதெல்லாம் சொன்ன, நீ எங்கே வேணாலும் ஓடலாம், எந்த பாஸ்டரை வேணாலும் விட்டு விலைக்கு ஓடலாம். ஆனால் பாஸ்டர்கிட்டருந்து ஓடிடலாம். எதுக்கு சொல்கிறேன்? பாஸ்டர்கிட்டருந்து ஓடிடலாம். எனக்கு அவருக்கு வருத்தங்க, எனக்கு அவருக்கு கஷ்டங்க, வேணாங்க, நான் வேறு சர்ச்சுக்கு போகிறேங்க. பாஸ்டர்கிட்டருந்து ஓடிடலாம்ப்பா. ஆனால் நீ ஆண்டவர்கிட்டருந்து ஓட முடியாது. என்னை சமுத்திரத்தில் தூக்கி போடுங்கன்னு சொன்னால் சமுத்திரத்தில் தூக்கி போட்டாச்சு. இப்போ ஒரு மீனை கர்த்தர் யோனாவுக்காக ஒரு மீனை, ஒரு திமிங்கலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நான் வாழ்க்கை முடியல தம்பி, வாழ்க்கை முடியல சகோதர சகோதரியே, நீ சமுத்திரத்தில் குதித்தாலும் கர்த்தர் அங்கே ஒரு மீனை வைத்திருக்கிறார். அது லபக்குன்னு முழுங்குது. இவனை லபக்குன்னு முழுங்கி வயிற்றுக்குள்ளே வச்சிருக்குது. இவனை என்ன பண்ணலாம்? அதுவும் ஆண்டவர் தான் சொல்லணும். அல்லேலூயா. மீதி அடுத்த வாரம் எழுப்பி நிற்போம். இன்றைக்கு பிரசங்கம், தேவ அழைப்பு உண்மையில் இருக்கும் என்று சொன்னால், தேவ வாழ்க்கையில் திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீ எங்கேயும் ஒளிய முடியாது, மறைய முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய திட்டம் அவ்வளவு பெரியது. அவர் உன் வாழ்க்கையில் செய்ய போற காரியத்திலிருந்து நீ விலகி ஓடலாம் என்று நினைக்கலாம், ஆனால் ஓட முடியாது. சமுத்திரத்தில் குதித்தாலும் சமுத்திரத்தில் உனக்காக ஒரு மீனை வச்சிருக்கிறாரு. அது உன்னை விளங்கும். கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, ஈஸியானது ஏதாவது செய்ய சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறேனோ அந்த காரியத்தை செய். நான் உனக்கு என்ன செய்ய சொன்னனோ அதையே நீ செய்ய வேண்டும். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கடினமான பூமி, கடினமான ஜனங்கள், பாவத்தில் பெருகி இருக்கிற மக்கள் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாங்க? எப்படி மனம் திரும்புவாங்க? என்னை எப்படி மதிப்பாங்க? ஆனால் ஆண்டவர் சொல்லார், நான் என்ன சொன்னனோ அதை நீ செய். ஒரு வேளை அது கஷ்டமாக இருக்கலாம், மரியாதையே இல்லாத இடமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதற்காக அழைத்திருக்கிறாருன்னு சொன்னால், இதற்காக தெரிந்து கொண்டாருன்னு சொன்னால், மற்ற எல்லா காரியமும் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். நீ வேணா செஞ்சு பார். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு பிஸ்னஸுக்கு போனீங்கன்னா பிஸ்னஸில் நஷ்டம் வரும். நீ என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். கடைசியில் மறுபடியும் ஆண்டவர் உன்னை மறுபடியும் அவருடைய சமூகத்தில் தான் ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார். நீ அவர்கிட்ட விலகி ஓடவே முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஒருவேளை நீ நினச்சதெல்லாம் நடக்காமல் போயிருக்கலாம், ஆனால் தேவ அழைப்பு என்பது உன் வாழ்க்கையில் என்றைக்கும் மாறவே மாறாது. உன் மக்களுக்காக, உன் இனத்துக்காக, உன் ஜாதிக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாருன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் அது மாறவே மாறாது. மறுபடியும் ஆண்டவர் உன்னை மறுபடியும் இங்கே தான் கொண்டு வருவார்.
நிறைய பேர் பணத்துக்காக, வியாபாரத்துக்காக தங்களுடைய அழைப்பை விட்டு போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, எல்லாத்தையும் நான் நஷ்டம் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால், நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதற்கு நீ செவி கொடுக்காமல் உன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றணும் என்று நினைக்கும் போது மறுபடியும் கத்துறோம். வாழ்க்கையில் வந்துட்டே இருப்பார். நீ ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் உன்னை விடவே மாட்டார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ திட்டம் என்பது எங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஆண்டவருடைய சித்தம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. யோனாவோ அதற்கு விலகி ஓடினான், பிரச்சனைகளை சந்தித்தான். கர்த்தர் மறுபடியும் அவனை திரும்ப எடுத்தார். அதே போல் இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக, அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக அவருக்கு செவி கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் ரட்சிங்க, திரும்பவும் அழைத்து வாங்க, உம்முடைய திட்டத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வாங்க. ஆண்டவரே, எல்லாரையும் உம்முடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். இயேசுவின் நாமத்தினால எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power, oh Lord. Live inside of me. Welcome Holy Spirit. Welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power, oh Lord. Live inside of you're the living water, never drying fountain, comforter and counselor, take complete control.
You're the living water, never drying fountain, never drying fountain, comforter and counselor, take complete control. Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power, oh Lord. Live inside of me. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமை என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆமென். ஆண்டவரே, பிரசன்னம் வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னம் வாஞ்சிக்கிறோம். வல்லமை என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மைப்படுத்த தேவனுடைய வல்லமை. We welcome you, Holy Spirit.